தந்தையாம் தெய்வத்தை நாங்கள் தலை வணங்கி அன்புடனே வரவேற்கிறோம். சுதனாகிய சர்வேசுரனை நாங்கள் தலை வணங்கி அன்புடனே வரவேற்கிறோம். தூய ஆவியானவரை நாங்கள் தலை வணங்கி அன்புடனே வரவேற்கிறோம். தூய தம திருத்துவத்தை மனதாரத்தின் அன்பு மாயையா, உலகத்தின் அன்பு மாயையா, நீர் காட்டும் அன்பு போதுமையா, நீர் காட்டும் அன்பு போதுமையா, வர வேண்டும் வர அப்படின்னு ஆட்டு இடையிலுக்கு ஒரு வாகன தூதர்கள் அறிவிப்பு சொன்னாங்க. பல சமயங்களில் பிரதர், உங்களுக்கு என்ன பிரதர், நீங்கள்லாம் குடும்பமாக வந்திருக்கீங்க, நீங்கள்லாம் சந்தோஷமாக வந்திருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதனால் நாங்கள் பாருங்க, எங்களுடைய பசங்க எல்லாரும் எங்களை கைவிட்டாங்க, இன்னைக்கு நாங்கள் நொந்து போய் உட்காந்துருக்கோம், எங்களுக்கு சந்தோஷம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், என் குழந்தைகள் இவ்வளோ தூரம் படிக்க வச்சு எல்லாம் பண்ணியும் கடைசியில் இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். வீட்டுக்கு வீடு வாசப்படி நாங்கள் இங்கே சிரிக்கிறோம், உங்களை சிரிக்க வைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், எங்கள் வாழ்க்கையில் துன்பம் இருக்கு. கடந்த 4 ஆண்டுகளாக என்னுடைய இளைய மகளுக்கு பிளட் கேன்சர் வந்து ஏறாத ஹாஸ்பிட்டலே கிடையாது. எல்லா மருத்துவமனைக்கும் வருஷம் போன வருஷம் கூட இங்கே வந்து டான்ஸ் ஆனா, இந்த வருஷம் என் பொண்ணு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இதே ரோட்டில் ஆம்புலன்ஸில் போனோம், ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனோம். பொள்ளாச்சி போன பொழுது ரோட்டிலேயே என் பொண்ணு அமைதியாக உயிர் விட்டுட்டா. நீங்கள் பார்த்தீங்கன்னா 17 வயசு பொண்ணு. நிறைய காலேஜிலேருந்து எனக்கு கூப்பிட்றாங்க, இப்போ எங்கே உங்க பொண்ணு அட்மிஷனுக்கு சொல்கிறீங்களா, +2 தான் படிக்குது. இல்லைங்க, என் பொண்ணு கேன்சர் வியாதி வந்து இறந்துட்டா. இது சாரி நீங்கள் வந்து பாருங்க, எங்கள் அப்பா போன் கேன்சர் வந்து படுத்து படுக்கையாக அவரை விட்டுட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். அவர் மோஷன் நல்லா போகிறது எல்லாமே பேம்பஸில் தான் போயிடுவார். அவர் எந்திரிச்சு உட்கார வைக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே முதலாளியாக நடித்தார் பாருங்க, அந்த பிரதர் தான் ஹெல்ப் பண்ணுவார். இப்படி பல வகையான கஷ்டங்கள் இருக்கு. அவற்றுக்கு நடுவில் இயேசு நல்லவே நாங்கள் சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஒரு காரியம், ஒரு இழப்பை சந்தித்தாலும் அவளுடைய பொருளை பார்க்குறப்ப நான் அழுவேன். அவளுடைய எனக்கு வந்து 14ஆம் தேதி நவம்பர் 14 இந்த பர்த்டே, அந்த பர்த்டேக்காக போன வருஷம் ஒரு அருமையான ஒரு கார்டு ரெடி பண்ணி, அவளே ரெடி பண்ணி, அப்பா ஹாப்பி பர்த்டே, இந்த உலகத்திலே வச்சு ஹீரோ யாருன்னா எங்கள் அப்பா தான் ஹீரோ, இப்படியெல்லாம் டைரியில் எழுதி வச்சுருந்தா அதெல்லாம் பார்க்குற பொழுது வேதனையாக இருக்கும். அப்போ பயன்படுத்தின பொருட்கள் ஒவ்வொன்றையும் பார்க்குறப்ப நான் அழுவேன். இரவு ஜபத்தில் அப்படியே நான் அழுதுகிட்டே இருப்பேன். நான் அப்படியே சளி சிந்தி சிந்தி கர்ச்சிப்பெல்லாம் நினைச்சிடும். ஆண்டவரே அவர் இல்லையே இல்லையே என்று சொல்லி என்னுடைய ஆத்மாவில் ஒரு வேதனை வரும். ஒரே ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்குங்க, பைபிள் ஒரு வாசகம் இருக்குது, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாமல் செவியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்க. நல்லா கவனிச்சுங்க. பல சமயங்களில் எங்கள் முதியோர் இல்லத்தில் இருக்கிறவங்களாம் என்ன நினச்சிக்குவாங்க, நான் தான் நினச்சேன், எங்கள் அப்பாவை பார்க்குற ஒரு நபரை பார்க்குறப்ப நான் தெரிஞ்சேன். 2 வருஷமாக எங்கள் அப்பாவை பார்த்துட்ருக்கோம். அது எவ்வளோ கஷ்டங்கிறது எங்கள் அப்பாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. சும்மா சொல்லிடலாம் முதியோரில் வச்சிடலான்னு, அந்த முதியோர் இல்லத்தில் அவங்க பண்ணுற ரூட்டி எப்படி தெரியுமா இருக்கும். எங்கள் அப்பா வந்து இப்படி பெல் அடிக்கிறதுக்கு வந்து இந்த பிளேட்டும் கரண்டி கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பிளேட்டு கரண்டி கொஞ்சம் வேகமாக திட்டுவார். கொஞ்சம் வர லேட் ஆகிடுச்சுன்னா என் மனைவி அங்கே சமையல் கட்டில் இருக்கிறப்போ லேட் ஆகிடுச்சு அடிச்சுட்டே இருப்பார், சொல்லிட்டே இருப்பார். காலை 7 மணி ஆச்சுன்னா பல் விளக்கணும். அப்பா கொஞ்சம் பொறுமையாக இருக்குப்பா, இப்போ நாங்கள் சீக்கிரம் செய்யலாம். அப்போது அந்த முதியோர்களை வச்சு பார்க்கறதுங்கிறது கடினமான ஒரு காரியம். நான் ஒரு முதியோரை வச்சு பார்க்குறப்ப நான் தெரிஞ்சிட்டேன். ஏன்னா ஹோம் நடத்துறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நாங்களும் ஹோம் வச்சுருக்கோம்.
அந்த பசங்க பண்ண ரூட்டி பயங்கரம். ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இவ்வளவு தூரம் கடவுள் உங்களை நல்ல நிலையில் வச்சிருக்காரு. நீங்கள் இதுக்காக நன்றி தான் சொல்லணும். ரோட்டில் இருக்கிறவங்க போய் பாருங்க, எத்தனை பேர் மழையிலும் வெயிலையும் அப்படியே படுத்து கிடக்குறாங்க. அவங்க சரியான சாப்பாடு கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? கடவுளை நொந்து கொள்ளக்கூடாது. இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? கடவுள் ஏன் தான் என்னை சோதிக்கிறார், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தார், ஏன் எனக்கு இவ்வளோ துன்பத்தை கொடுத்தார் அப்படிலாம் நினைக்காம எல்லா சூழ்நிலைக்கும் நீங்கள் நன்றி சொல்லணும். இனிமேல் என்ன செய்யணும்? இயேசுவே எல்லா சூழ்நிலைக்காக உமக்கு நன்றி நன்றி சொல்லணும். அதை விட்டு போட்டு ஆண்டவர் முறுமுறுக்க கூடாது, ஆண்டவரை நேசிக்கணும். இயேசு நற்கரணை ஆண்டவர் அங்கே ஆலயத்துக்கு போய் நற்கரணை ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லணும். இந்த துன்பத்துக்காக நன்றி, இந்த வேதனைக்காக நமக்கு நன்றி அப்படின்னு நன்றி சொல்லணும். அப்படி நன்றி சொல்றப்ப தான் நமக்கு சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். அப்பதான் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? அப்போ முழுமுழுத்தோன்னு வச்சுக்கோங்க, என்ன கடவுள் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி பண்ணார் அப்படின்லாம் கேள்வி கேட்க நமக்குள்ள சமாதானம் கண்டுக்கு போயிடும். ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் மேலே ஒரு விருப்பு ஒரு பார்த்தீங்களா? பிசாசு எப்படி வந்து சொல்லி கொடுத்தா நாடகத்தில் கவனிச்சிங்களா? இப்படிதான் பிசாசு சொல்றான். நீ பாரு, உன் பிள்ளை பசங்கள்லாம் இப்படி நல்லா இருக்காங்க, உன்னை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, இப்படி தள்ளிட்டாங்க பார்த்தியா, இப்படிலாம் பிசாசு சொல்லுவான். அப்பாலே பாஸ் சாத்தானே, எனக்கு என்ன நல்லா தான் இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், கடவுள் இந்த சூழ்நிலை எனக்கு கொடுத்துருக்காரு, அதுக்காக நன்றி அப்படின்னு நன்றி சொன்னீங்கன்னா நிச்சயமா நீங்க மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பிரைஸலா சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்லணும். ஆண்டவர் முறுமுறுக்க கூடாது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். பிரைஸலா. இப்போ ஒரு குரு நாடகம், பிச்சைக்கார நாடகத்தை நீங்க பார்க்க போறீங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. இந்த பிள்ளைகளோட தொந்தரவு சரியான தொந்தரவுப்பா. ஆனால் ஆசைனா யாருக்குன்னா இந்த பொட்ட பிள்ளைகளுக்கு தான். பாப்பா பாப்பா வாங்க கிரேசி, சேனல் கூட உட்காருங்க. நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சொல்லு கிரேசி, சொல்லு. அண்ணி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க குழந்தைகளை கூட்டிட்டு. சொல்லு கிரேசி. ஏன் கிரேசி, உங்களுக்கு வந்து அப்பாவோட சொத்தை பிரித்து கொடுத்து எல்லாம் பண்ணியாச்சு, மறுபடியும் வந்து பணம் தேவைப்படுது. நான் என்ன கிரேசி பண்றது? எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, இல்லை நான் என்ன பண்றது? சரி கிரேசி, பார்க்கலாம். சாமி, இந்த பொட்ட பிள்ளைகளுக்கு பயங்கர பேராசை. யாரு? நல்லா இருக்கிற வெள்ளையம்மா, வா. நீ வெள்ளையம்மான்னு சொல்லுவேன். ரேவதி சொல்லு.
முடியும். இப்போ தான் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு குழந்தைங்க கூப்பிட்டு போனாங்க. சரி நான் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகணும். சொல்லு. அது வீடு கட்டிட்டு இருக்கோம்ல, என்ன தெரியல. ஆமாம், வீடு கட்டுறீங்க. முக்கால்வாசி முடிஞ்சிருச்சுன்னா சரி. வந்து இருக்கு, பணம் பத்தல. சரி கட்டாயம் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். இப்போ தான் அவங்க பெரியக்கா வந்துட்டு போனாங்க. அப்படியா? கிரேசிக்கா வந்தாங்க. ஆமாம், எனக்கு இப்போ ரேஷிக்கு அதான் சொல்லி அனுப்பிச்சுட்டேன், ஃபீஸ் கட்டணும்னு. உங்களுக்குரிய அமௌண்ட் நான் கொடுத்துட்டேன். இனி நான் எங்கே போகிறது? நான் காதில போய் கேட்கறீங்களா? இதே ஹெல்ப் பண்ணணும். அதுக்காக வேண்டி நான் தான் உங்களுக்கு கிடைச்சேன். ஆமா சார், பாருங்க அப்படி சொல்லியிருக்கேன். நீங்க எதுவும் செய்யணும். சரி அப்பா. அங்கே எதாவது கேட்டேன்னு சொல்லுங்க. சரி கேட்க சார். சரி பாப்பா பாப்பா. ஸோ என்ன ஒரு பொட்ட பிள்ளைங்க. அண்ணா வாமா கண்மணி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ எதுக்கு வந்திருக்க? அண்ணா வேலைக்கு கொஞ்சம் பணம் கட்ட சொல்றாங்க எனக்கு. சரி. அட்மிட் பண்ணுறதுக்கு. இப்போதான் உங்க ரெண்டு அக்கா வந்து போனாங்க. அப்படியா? விஷயமா வந்து போனாங்க. எல்லாம் பண விஷயமா தான். எனக்கு ரொம்ப அவசியம்னா, அவசரமா வேணும்னா கட்டினாதான் வேலையை பர்மனெண்ட் பண்ணணும். என்ன ஜெஸ்டா இப்படி வந்து சேருங்க ஒவ்வொருத்தரும்? ரொம்ப கஷ்டமா என்ன இருக்குமா? பண்றது? உங்களை விட்டு எனக்கு யார் இருக்குது? ஏப்பா எல்லாம் கொடுத்தாச்சுப்பா, இது ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. சரி நான் பார்க்கறேன். சரிண்ணா, எப்படியாவது கொஞ்சம் ட்ரை பண்ணி கொஞ்சம் 2 நாள் தான் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கண்ணா. சரி பண்றேன் போ. அண்ணா ரெடியாக ஃபோன் பண்றீங்களா? ரெடியானதுக்கு அப்புறம் கட்டாயம் கூப்பிடுறோம் போ. அப்பா சாமி, என்னப்பா பிள்ளைங்க. நமக்கு வந்து வாட்சிக்கு வருங்க. அண்ணா வாமா கடைக்குட்டி. வா வா வா. நீ பணம் கேட்டு வந்துருக்கியா? நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். முதல்ல பணத்தை சொல்லு. என்ன கேட்டு வந்திருக்க? நானே டிராவல்ஸ் வைக்கலான்னு இருக்கேன். போச்சடா சாமி. அதனால எனக்கு ஒரு அமௌண்ட் வேணும். நான் பேசாம மொட்டை அடிச்சுட்டு அந்தவர் கோயில் போய் உட்காந்து அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டு பிச்சை கேட்டாதான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அண்ணா வேணுன்றனால தான் கேட்குறேன். இதே சினிமாக்காரன் பாட்டு பாடுறான், அதை நான் சொல்லல. சரிண்ணா. சரி. அதுக்கு எனக்கு பணம் மட்டும் கொடுத்துருங்கண்ணா. அப்பா சாமி, கையெழுத்து கும்பிட்றேன். நீ போயிட்டு அப்புறம் நான் கூப்பிடுறேன். அப்புறம் வாசல். சரிண்ணா, நல்ல பதிலா சொல்லுங்க. சொல்றேன் வா. தலைவேதாப்பா இந்த பொட்ட பிள்ளைங்க சொத்தை பிரிச்சு கொடுத்து அடங்க மாட்டேங்குது பாரு. சொத்து அவரே சரி டைம் வேறு ஆச்சு. நாங்கள் மணி வேறு காத்திருப்பா, சீக்கிரமா போகணும். நான் வந்து அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன்னா, அப்போ அண்ணன் என்ன சொன்னார்னா, அப்பாவோட சொத்து கொடுத்துட்டு இருந்தேன், நான் காசு ஒரு ஹெல்ப் கேட்க போனால் அண்ணா அப்படி சொன்னார்னா, வாங்க அண்ணனுக்கு போய் நம்ம என்னென்னு கேட்டு வந்துடுவோம். சொத்தாக்கி கொடுத்தாரு. நம்ம வேற நம்ம செய்ய வேண்டிய சீர்தான் செஞ்சுருக்காரு. ஆமாக்கா, நீங்களும் போனேன்னு அண்ணன் சொன்னாரு. ஆமாம் டிரைவர் வேறு நீ காணுமே, வண்டி எடுக்கணும். சே அண்ணா, என்ன 4 பேரும் அப்படியே ஜெகஜோதியா வந்திருக்கீங்க வீட்டுக்கு? சரி உட்காருங்க முதல்ல. கிரேசி, ரேவதி, ஜெசிந்தா, ரோசி, 4 பேருக்கு மரியாதையை சொல்றேன், ஓடி போயிருங்க. உங்களுக்கெல்லாம் சொத்தை பிரிச்சு கொடுத்தாச்சு. என்ன ஒரு தைரியம் இருந்தா மீண்டும் மீண்டும் வந்துட்டாரு. நாளை வீட்டு பக்கம் வந்துடான்னு சொல்றேன். என்னது அண்ணன் இப்படி அடிச்சு பார்த்தாரு? குறைய நம்மளுக்கு சமாதானத்தை கெடுக்கிறாங்க. சர்ச்சை காசு போய் உட்காரு. ஐயோ அந்த யாரே என்னை காப்பாத்துங்க. இந்த பொட்ட பிள்ளை கூட பிறந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னை காப்பாத்துங்க. சொல்லுங்க. பரலோகத்தில் கிடைக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் செய்வதாக ராஜ்யம் சித்த பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. எங்கள் அனுபவம் எங்களித்தவன் எங்களுக்கு தீமை செய்யவில்லை, நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தெல்லாம் எங்களை சோதனைகள் தீவிலிருந்து ரட்சித்தோம். ஐயா உபதேசியாரே, எங்கள் தீமை செய்யவில்லை, கொஞ்சம் நிறுத்தையா. போல ஐயா எங்கள் பாவங்களை பொறுத்தெல்லாம் நிறுத்தையா. மனசாட்சி பாதிக்குது, நிறுத்தையா. வீட்டுக்கு வந்தவங்க ஏன் இப்படி பேசலாம்? சொத்துக்காக இப்படி பேசலாம்.
இந்த சொத்து வேண்டாம், ஒன்று வேண்டாம். அவளுக்கு கஷ்டப்படுறாங்க, கடவுள் அவங்களை நடத்துவார். எல்லாத்தையும் அவளுக்கே கொடுத்தாரு. சரி, ஒவ்வொருத்தையாக கூப்பிடலாம். ஏமா கிரேசி, கிரேசி, அடிச்சு வரணும், நீங்க பேருக்கு கூப்பிடுறீங்க. அட வாமா, சீக்கிரம் வா, மன்னிச்சிரு, வா சீக்கிரம் வா. என்ன சொத்தையை கேட்டு வந்தேன். வா வா வா, சீக்கிரம் வீட்டுக்கு வா முதல்ல. சரிண்ணா. ஏமா ரேவி, அண்ணா சொல்லுங்கண்ணா. வாமா சீக்கிரம் வீட்டுக்கு வாமா. அப்படியா அண்ணா? சரிங்கண்ணா. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. ஏமா ஜெசிதா எங்க இருக்க? சொல்லுங்கண்ணா. வாமா வீட்டுக்கு வா. ஏமா ரோசி, கரக்குட்டி ரோசி எங்க இருக்க? தான் வந்துட்டே இருக்கேண்ணா. சீக்கிரம் வாமா, வாங்க வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? எல்லாம் உட்காருப்பா, உட்காரு. அன்னைக்கு ஒரு டென்ஷன்ல வந்து உங்களை பேசி திட்டி என் சமாதானமே கலந்து போயிடுச்சு. தயவுசெய்து அதை மன்னிச்சு. அண்ணா பெரியவண்ணா புரியுதுங்களா? இந்த பண ஆசைனால, பணத்தினால தான் உறவை கெட்டு போகுது. பணம் வேண்டாம், கடவுள் என்னை போஷிப்பார், வழி நடத்துவார். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அத்தனை நாளைக்கு வந்தேன்னா உங்கள் அண்ணியோட முன்னாடியில் என்ன செஞ்சேன், அவங்க அமௌண்ட்டு நான் கொடுத்துறேன். மகராசியாக வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்கு. புரிஞ்சுதா? நமக்குள்ள உறவு, பணத்தினால உறவு கெடுக்க வேண்டாம், உறவை கட்டுவோம். புரிஞ்சுதா? பண ஆசையை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. நம்ம பண ஆசை வேண்டாம், சந்தோஷமா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்கு, போயிட்டு வாங்க. புரிஞ்சுதா? ரொம்ப சந்தோஷம்ண்ணா. சரி. அன்பும் அருளும் நிறைந்திட ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க, பொங்கும் இன்பம் பெருகிட பொன்னாலாம் இந்நன்னாள். நம்ம ஒவ்வொருவருக்குமே இந்த தாமஸ் கருணாலயத்தில் இந்த நாளை மறக்க முடியாத ஒரு சிறந்த நாள். காரணம் என்னென்னா, பிரதர் ஆண்டனி எப்போல்லாம் உள்ளே வராரோ அப்போல்லாம் கலகலப்பாக இருக்கும். நான் புதுசாக வந்திருக்கேன் சிஸ்டர்ஸை சொல்லிட்டு இருந்தேன், கொஞ்சம் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிருங்க. நீங்கள் வந்து பாரு, இது வந்து ஏனோ ஆனோன்னு சொல்லி எங்கெங்கிறதோ வராங்க, ப்ரோக்ராம் நடத்துகிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. இங்கே வந்து பார்த்தா உங்களுக்கு ப்ரோக்ராம் மாதிரி மட்டும் இல்லை, சிறந்த ஒரு நமக்கு ஒரு சிந்தனைக்கும் நிறையா கருத்துக்கள் தருவாங்க. மட்டுமல்ல, குழந்தைகளும் குடும்பமும் இணைந்து செய்கிறது. அதனால் முதல்ல வந்து இங்கே இருக்கிற எல்லாத்துடைய சார்பாக ஆண்டனி பிரதருக்கு நல்ல ஜோராக கைத்தட்டி நம்ம நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ பிரதர். எல்லா வருஷமும் இதை விட சிறப்பாகவே இருக்கும். இந்த வருஷம் வந்து இன்னுமா சிறப்பாக இருந்தது. காரணம் உங்களுடைய பர்சனல் லைஃப். நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டுக்கு வீடு வாசப்படி. காரணம், நீங்கள் பாப்பா இறந்தப்போ எனக்கு போன வருஷம் நான் சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தேன், போன வருஷம் இதே இடத்துல தான் பாப்பா டான்ஸ் ஆடினா. திடீர்னு அன்றைக்கி வந்து இப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஆனால் அந்த நேரத்தில் கூட நீங்கள் ஒரு அமைதியாக ஒரு சாந்தமாக இருந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி எவ்வளோ பெரிய இழப்பு, அது வந்து யாருமே ஈடுகட்ட முடியாது. அப்படிப்பட்ட இழப்பிலும் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை, அந்த நிலையிலும் நீங்கள் வந்து இங்குள்ள எங்களை ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்தணும். அதே மாதிரி எப்படிப்பட்ட ஒரு முதியோர்களை எப்படி பராமரித்தா எவ்வளோ கஷ்டம் அப்படின்றதெல்லாம் வந்து நான் சொன்னீங்க. பிரதர், நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு முதல்ல எடுத்துட்டா நீங்கள் ஒரு ஆசிரியர், சிறந்த ஆசிரியர். ரெண்டாவது உங்கள் குடும்பம், மனைவி, மக்கள். மூணாவது தான் பொது சேவை. ஆனால் இதெல்லாமே ஒதுக்கி வச்சு பொது சேவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ கஷ்டத்துலேயே நீங்கள் வந்து சிரமப்பட்டு இதெல்லாம் செய்யும்போது எங்களுக்கு வந்து இங்கே இருக்க சிஸ்டர்ஸ்க்கு எங்கள் தாத்தா பாட்டி பார்க்குறது வந்து சிரமமே கிடையாது, இல்லவே இல்லை. காரணம், நீங்கள் ஒவ்வொருத்தருமே நான் பார்த்தேன், ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பூச முடியும், சாப்பிட்டீங்களோ சாப்பிடலையோ தெரியாது, நேரம் ஆகிடும்னு சொல்லி வந்துருந்துருப்பீங்க. அதனால் ரொம்ப ஆழமான கருத்துக்களை எங்கள் மனசில் பதிவிட்டீங்க, ரொம்ப நன்றி. அதை மட்டும் இல்லாமல் உங்களுடைய யூடியூப்பில் பிரதர் ஆண்டனி வரார், நிறைய போடுறீங்க. உங்களுடைய மெசேஜை நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் நான். அதேமாதிரி இந்த பிள்ளைங்களுக்கும் இந்த நாடகம், இந்த குரங்காட்டி, இதெல்லாம் வந்து ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக இருந்தது, நல்லா இருந்ததுல. இன்றைக்கி புதிய படைப்பாக இருந்தது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிறந்த கருத்துக்களோட நடனம், நாட்டியம், நாடகம், சிரிப்பு குத்து, இவ்வாறாக நீங்கள் நல்லா சரளமாக எல்லாரும் எல்லாத்துலேயும் இருந்து எங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய நடனத்துலேயும் சரி, கதையிலையும் சரி, உங்களுடைய ப்ரேயர், அந்த ப்ரேயர் பாட்டு தொடக்கம் முதல் இது நேரம் வரைக்கும் எல்லாத்துலேயுமே எங்களுக்கு ஒரு பாடமாக அமைஞ்சிருந்துச்சு. அதனால் கடல் உங்களுக்கு வந்து இழந்ததெல்லாம் மீண்டும் உனக்கு தருவேன்னு சொல்கிறார். அதுமாதிரி கடல் உங்களுக்கு வந்து நிச்சயமாக ரெட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். உங்களோட சேவைக்கும் உங்களோட பணிக்கும். நீங்கள் ஒரு பொறுப்பில் இப்போ ஒரு ஆசிரியர் வந்து இப்போ இன்னும் பல இடங்களுக்கு போக போகிறீங்க.
அதனால் நிச்சயமாக கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நாங்கள் எல்லாரும் மனமார்ந்த வாழ்த்துக்களோட நன்றியோட எல்லாரும் ஜோராக ஒரு தடவை கைத்தட்டி பிரதர் ஆண்டனிக்கு நன்றி. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. அதே மாதிரி வந்திருக்க எல்லா சகோதரிகளும் பின்னாடி இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சிறப்பாக நீங்கள்லாம் வந்து உங்களை பார்க்கும்போது ஒரு சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருந்தது இல்லையா சிஸ்டர்? சிஸ்டர்ஸ் மாதிரி ரொம்ப ஆகும் அப்படிலாம் ஆடாமல் ஒரு மாதிரி நல்லா அழகாக ஒவ்வொரு நடனத்துலேயும் சரி உங்களுடைய மூமெண்ட்டும் சரி எல்லாமே சிறப்பாக எப்பவுமே அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றி. இந்த குட்டி பட்டாளங்கள்லாம் ரொம்ப அப்படியே சிறகடிச்சு பட்டாம்பூச்சி மாதிரி ஆடுறதுக்கு ஒவ்வொன்றும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க எந்த மாதிரின்னு தெரியல. அது பாட்டு போட்டதும் உண்மையுமே மகிழ்ச்சியாக இருந்தது. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் கடவுள் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். பிரதர் சொன்ன மாதிரி நான் எனக்கு தெரியல ஒரு தம்பி திடீர்னு என்னவோ அப்படி யோசனை பண்ணும்போது என் மனசில் பட்டுச்சு. ஒரு தம்பி தனியாக டான்ஸ் ஆடிச்சுலையா, அது மாதிரி இந்த குழுவில் இருந்து கண்டிப்பாக 2 பேர்த்த வந்து அழைத்தல் கொடுக்குறாரு. அந்த தம்பியை வந்து நான் எண்ணத்தில் பார்க்கும்போதே ஒரு ப்ரீஸ்ட் ஆகும், இந்த குழந்தை ஒரு ப்ரீஸ்டாக வரும் அப்படின்ற ஒரு எண்ணம். நிச்சயமாக உங்கள் குழுவில் இருந்தே கடவுளோட ஊழியத்துக்கு கடவுள் நிறையா குழந்தைங்களை பயன்படுத்துவார். சிறப்பாக எங்களுடைய க்ளூனி சபைக்கும் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வாழ்த்துறோம், ஜெபிக்கிறோம் பிரதர். எல்லாத்துக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். பல வருடங்களாக நமக்கு வந்து பிரதர் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாத்திரம் இல்லை, ஒரு நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அதிகப்படுத்திட்டு போகிறாரு. அது முக்கியமாக இந்த ஒரு சின்ன முதியோர்லேருந்து தான் கொஞ்சம் பேர் தான் நாம் இருக்கிறோம். அது நம்மளை தேடி வந்திருக்கிறாங்க பாருங்கள். இது எவ்வளோ பெரிய ஒரு காரியம். அது பிரதருடைய ஒரு ஒரு கொள்கை. அதுக்கு அந்த கொள்கையை நம்ம எப்பவும் பாராட்டணும். அதுக்கு தாத்தா பாட்டிகளை மகிழ்விக்கணும். எவ்வளோ பண்ணலாம் அந்த மாதிரி அவன் நாடகத்திலே நம்ம அதை பார்க்குறோம். இது ஒவ்வொரு வருஷமும் எப்படியாவது நமக்கு வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நாம் வந்து போர் அடிக்கவே இல்லை. எத்தனையோ நாடகங்கள் அதெல்லாம் பார்த்துருக்குறேன், எனக்கெல்லாம் இது போர் அடிக்கவே இல்லை. அவ்வளோ அழகாக அவருடைய தனிப்படைப்பு இருக்குது. அதே மாதிரி இவ்வளோ காஸ்டியூம்ஸை யார் கொண்டு வருவா? நம்ம எங்கேயாவது இந்த இவ்வளோ தூரம் எத்தனை பெரிய காலேஜஸ் வராங்க, எல்லாம் வராங்க, ஆனால் யாராவது இவ்வளோ காஸ்டியூம்ஸை கொண்டு வருவாங்களா? இவ்வளோ அழகான காஸ்டியூம்ஸு. அது மாத்திரம் இல்லை, அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் அழகாக கரெக்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெஸ் பண்ணி ஒவ்வொரு ஐட்டமும் ரொம்ப நல்லா இருக்குது. பெரிய ப்ரோக்ராம் இதெல்லாம் பெரிய பெரிய பங்குகளில் கூட கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராமை நமக்கு ஒரு சின்ன முதியோர் இல்லத்தில் வந்து கொஞ்சம் பேருக்காக இவ்வளோ அவங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சிப்படுத்தணும். இவங்கெல்லாம் முதியோர்களாக இருக்கக்கூடியவங்க கவலையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை அந்த தீமையும் அவர் கொண்டு வந்திருக்கிறார். அதே மாதிரி அவருடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நாம் அவர் ஷேர் பண்ணார், நம்மோட பகிர்ந்து கொண்டார். இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஆழமான நம்பிக்கை. அப்புறம் இந்த சாத்தானுடைய சோதனைகள்லாம் எப்படி வரும் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில் அதெல்லாம் காட்டியிருக்கிறாரு. அது நாம் அதெல்லாம் கடைபிடிக்கணும். அதான் இப்படி கடைபிடித்து முக்கியமாக இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல திறமை இருக்குது. அந்த குரங்கு எவ்வளோ அழகாக நடித்தாங்க பார்த்தீங்களா? எனவே இந்த அவங்க திறமைகளெல்லாம் அப்படியே வளர்க்குறாங்க. சின்ன சின்ன பையங்களுடைய திறமைகளெல்லாம் வளர்த்து அப்படி அதே அந்த திறமைகளை நம்ம நம்பிக்கையை விசுவாசத்தை நற்செய்தியை பரப்புகிறாங்க. நம்ம எவ்வளோ தான் நாம் பிரசங்கம் வச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த பிரசங்கங்கள் எடுபடாது. ஆனால் இந்த கலை நிகழ்ச்சிகள் வழியாக இதெல்லாம் உண்மையாகவே உள்ளத்தில் ஆழத்தில் பதியக்கூடிய ஒரு கலை நிகழ்ச்சிகள். இந்த கலை நிகழ்ச்சிகள் வழியாக அவங்க வந்து இந்த திறமைகளையும் வளர்த்து பலவிதமான இப்படிப்பட்ட ஒரு நல்ல பணியை செய்கிறாங்க. இதை நான் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன், எல்லா ஃபாதர்ஸும் இதெல்லாம் பார்த்து அவங்களுடைய பெய்த்தை ஷேர் பண்ணால் ஒரு நல்ல ரிகலெக்ஷன் மாதிரியே மாறிடும் அப்படின்னு. நாளைக்கு எங்களுக்கு ஒரு ரிகலெக்ஷன் இருக்குது, இதே ஒரு ரிகலெக்ஷனை ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கூட நான் நினச்சேன். ஏன்னா அவ்வளோ தூரம் அதில் தீம் நிறைய இருக்குது. பார்த்துக்கங்க, அப்போ தியாலஜியெலாம் நான் படிச்சிருக்கிறேன், இவ்வளோ வருஷம் தியாலஜி படிச்சிருக்கிறேன். இதில் உள்ள அந்த கருத்துக்கள் ரொம்ப நல்லது. நல்ல கருத்துக்களை ஒரு கலை வழியாக நமக்கு கொடுக்குறாங்க. அது அப்படியே உள்ளத்தில் பாயுது. ஒரு நேரம் கூட போர் அடிக்காது, ஒரு செகண்ட் கூட நமக்கு போர் அடிக்காது. அதே மாதிரி அவருடைய வாழ்க்கையும் அவர் ஷேர் பண்ணுறாரு. இது உண்மையான வாழ்க்கை. இது ஒரு நல்ல பெரிய ஒரு ரிகலெக்ஷனாக கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, எல்லா பங்குகளையும் கொடுத்து இப்படி இந்த அவங்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நாடகங்களும் அதுவுமா இருக்குது. அதனால் நான் எல்லாருக்கும் முன்னிலையும் நான் மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் முதியோர் இல்லத்திற்கு வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை நடத்தினால எல்லா இடங்களையும் நீங்கள் கொண்டு போய் காட்டலாம். அந்த ஒரு ஃபாதர்ஸ் ரிகலெக்ஷன் கூட கொடுக்கலாம். அதான் என்னுடைய சஜஷன். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். இப்போ அவங்க ஹோமுக்கு வந்துட்டாரு, அவரை கூட்டிகிட்டு வரனாங்க. வாங்க தாத்தா, வாங்க 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 தாத்தா, வாங்க வாங்க வாங்க, இடுப்புடைஞ்ச தாத்தா நீங்க வாங்க. பாருங்க தாத்தா வந்திருக்காரு.
லண்டன்ல இருந்து வந்திருக்காரு. எல்லாம் ஜோரா ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். வர்ற வழியில செங்கடல்ல விழுந்துட்டாரு. விழுந்து பாத்தீங்கன்னா அங்கி வந்து சவப்பா மாறிடுச்சு. தாத்தாக்கு வயசு எவ்வளவு தெரியுங்களா? 210. எத்தனை வயசு? 210. சரியான பூங்கிழவனார். அப்போ உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்கிறார். என்ன இந்த பாட்டி தாத்தா ஒண்ணுமே சிரிக்க மாட்டேங்கிறாங்க, இடிச்சு புடி மாதிரி உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற. கொஞ்சம் கையதான் தட்டலாம்லங்கிற. இப்ப நான் ஒரு டான்ஸ் போட போறேன், அந்த டான்ஸை நீங்க பார்த்து ரசிக்க போறீங்க அப்படிங்கிறார். ஆடலாமான்னு கேட்கிறார். ஆடுங்க அப்படிங்கிறாங்க. சரி போடுங்க தான். தானா நம்ம ஊரு தெய்வதா இயேசு ராஜா, நமக்காக பாலனாக பிறந்தாரே. நம்ம ஊரு தெய்வதா இயேசு ராஜா, நமக்காக பாலனாக பிறந்தாரே. இயேசு பிறந்தா நமக்காக, இயேசு பிறந்தா நம்ம மாறை கொஞ்சம் நீங்க கேளுங்க, தாத்தா மாறை கொஞ்சம் நீங்க கேளுங்க, பாட்டி மாறே கொஞ்சம் கேளுங்க. இயேசு ராஜா நமக்காக பிறந்தாரம்மா. பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார். நமக்காக பாலனாக பிறந்தாரே. ஓ தின்னா தின்னா, ஓ ஓ தினுக்கு தின்னா. ஆடுறவங்களா ஆட வாங்கடா, வாங்க வாங்க. இயேசு பிறந்தா நமக்காக, இயேசு பிறந்தா நமக்காக, இயேசு பிறந்தா நமக்காக, இயேசு பிறந்தா நமக்காக. தின்னா தின்னா, ஓ தினுக்கு தின்னா, ஓ லலா லலா, ஓ லலா 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 லலா. தாத்தா சொல்றாரு, இந்த தடவை உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஜிலேபி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்த தடவை உங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன சின்ன கார் வாங்கிட்டு வரேன். அந்த கார்ல உட்கார்ந்து இந்த இடத்தவே ரவுண்ட் அடிக்கலாங்கிறாரு. புரிஞ்சுதுங்களா? கட்டாயம் ஒவ்வொருத்தருக்கும் கார் அடுத்த தடவை கொடுக்குறேன். அந்த காரை ஓட்டி பழகணும். நீங்க உங்களுக்கு லைசன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. சிஸ்டர் லைசன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. நிம்மதியாக அந்த காரை ஓட்டலாம் அப்படிங்கிறாரு. புரிஞ்சுதுங்களா? தாத்தா வேற என்ன சொல்றேன்? சிஸ்டர் சொன்னா கீழ்படிங்க, சண்டை போடாதீங்க, ஒருத்தர் ஒருத்தர் அன்பா இருங்க, சிஸ்டர் என்ன சொன்னாலும் கேளுங்க. புரிஞ்சுதுங்களா? அப்புறம் மாஸ்க் நடக்கிறப்பல மாஸ்க் எல்லாம் கரெக்டாக போங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாரு அப்படிங்கிறார். சரி, ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். அன்பின் எல்லாம் ஆண்டவரே இயேசுவே, உங்களுடைய பிறப்பினுடைய விழாவை இந்த மக்களுக்கு ஆண்டவரை எடுத்துரைக்க எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தினதற்காக கோடி நன்றிகள் இயேசப்பா. செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் நிறைவேற்றின பயனற்ற ஊழியர்கள் மகிமையும் கனத்தையும் என்றென்றைக்கும் ஆண்டவராக இயேசுவின் மூலமாக தந்தையாம் கடவுளுக்கு மகிமை மாட்சிமை செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். தந்தையாம் இறைவனே மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசுவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரையே மக்கு நன்றி செலுத்துகிறோம். தந்தையாம் இறைவா மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசுவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். தந்தையாம் தெய்வமே மக்கு நன்றி. ஆண்டவராக இயேசுவே நன்றி. தூய ஆவியானவரே மக்கு நன்றி. தூய தமத்திருத்துவமே மக்கு நன்றி. இயேசுவின் மகிமையுடைய தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். எனக்கு அருமையான பாட்டி தாத்தாமாரே, இந்த நாளிலும் கூட
கடவுள் ஆண்டவராக இயேசு உங்கள் மத்தியிலே வந்து இந்த ஒரு சிறிய நிகழ்வை நடத்த ஆண்டவர் அனுகிரகம் பண்ணினார். எனவே முதலாவது அருணாதர் இயேசுவுக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். அடுத்தபடியாக நாங்கள் வந்து கேட்ட பொழுது மனமும் வந்து இந்த நாளை எங்களுக்கு தேர்வு செய்து கொடுத்து இந்த வாய்ப்பை கொடுத்த மதர் சுப்பீரியர் அவர்களுக்கு சகோதரி அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய சேவையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க உங்களுக்காய் ஊக்கத்தோடு நல்ல ஆன்ம உடல் சுகத்தை கொடுத்த உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். Thank you sisters. கிறிஸ்து ஜோதி கத்தோலிக்க வல்லமை ஊழியத்தின் சார்பாக அருள் சகோதரிகள் அனைவருக்கும், அருள் தந்தை அனைவருக்கும், தாத்தா பாட்டிமார் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் கொண்டாட்ட வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், ஹாப்பி 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 கிறிஸ்மஸ். Thank you sister. Thank you father. Thank you. அனைவருக்கும்